Hair Anatomy செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது, ஒரு 10 days 15 days அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது, அந்த ப்ராடக்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்துன்ற மாதிரி அதில் பேசியிருந்தேன். இதில் வந்து Hair Anatomyயோட ஃபைனல் வீடியோவாக இருக்கும். ரிசல்ட் வீடியோன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 30 days யூஸ் பண்ணுறதுனால உங்களால் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த ஒரு ப்ராடக்டே போதும், அதாச்சும் இந்த ஒரு பாட்டிலே போதும் எனக்கு. ஏன்னா இது எனக்கு பிடிக்கலை, பிகாஸ் இது எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப ஹேரை க்ரீஸினஸ்ஸாக ஆக்குச்சு. லைக் இப்போ இந்த ஏரியா இருக்குது, நம்ம இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு விடுறோம் அப்படின்னா ஒரு 3 days கண்டினியூஸாக நைட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வரோன்னா ஒரு 4th day 5th டேலேயே வந்து ஒரு க்ரீஸினஸ்ஸாக ஆக ஆரம்பிச்சிருது ஹேரில். லைக் எப்படி ஆக்சுவலி எனக்கு ட்ரை ஹேர் சொல்ல போனால், ஆனால் இது எனக்கு க்ரீஸினஸ்ஸாக ஆக்குச்சு. எந்த மாதிரினா லைக் இப்போ எப்படி சொல்கிறது, டேண்ட்ரஃப் தெரியும் இல்லையா? ஸோ டேண்ட்ரஃப் இருக்குல்ல, ஸோ டேண்ட்ரஃப் மாதிரியான பார்ட்டிக்கல், பட் ஆனால் இது டேண்ட்ரஃப் கிடையாது, ஒரு மாதிரியாக டர்ட்டு டேண்ட்ரஃப் மாதிரியான பார்ட்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அது எனக்கு ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் ஆச்சு. இன்னொன்று ரீசன் சொல்கிறேன், எனக்கு எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு இச்சினஸ் வந்தது. லைக் அரிக்கிற மாதிரி இருந்தது நம்ம யூஸ் பண்ண இடத்துல மட்டும். அப்போ சரி ஓகே, நமக்கு அது சூட் ஆகலை போல், ஓகே ஸ்டார்டிங்னால இப்படி இருக்குது, ஓகே இன்னொரு 3-4 days கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம், அப்போது அது செட் ஆச்சுன்னா அதுக்கு செட் ஆகிடும்ல. ஸோ அதுக்கப்புறம் 3rd ப்ராடக்ட் 2nd ப்ராடக்ட்னு வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுதான் எனக்கு அந்த க்ரீஸினஸும் அந்த டேண்ட்ரஃப் மாதிரியான பார்ட்டிகல்ஸும் இச்சினஸும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. ஒரு டைமுக்கு மேலே என்னால் சொரியாமல் இருக்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஆக்சுவலி நடுவில் ஒரு 4 days என்னால் யூஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். ஆனால் அப்போ நான் இதை ஏன்டா யூஸ் பண்ணலைன்னு நான் ரிக்ரெட்டே பண்ணல. ஏன்னா அவ்வளோ டர்ட் அவ்வளோ இச்சினஸ் எனக்கு கொடுத்துட்டு இருந்தது. ஓகே பரவாயில்ல, யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அது வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அகெயின் இட்ஸ் கிவ் தி சேம் இஷ்யூஸ், லைக் இச்சினஸ், ஒரு க்ரீஸினஸ், ஒரு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டேண்ட்ரஃப் மாதிரியான ஒரு டர்ட். அது எனக்கு செட் ஆகலை, சுத்தமாக பிடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இப்போதைக்கு இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, மேபி 1 or 2 யூஸ்க்கு வரும். அது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ப்ராடக்ட் வாங்க வேணான்னு கேட்டிங்கன்னா நோ, வாங்க மாட்டேன். மேபி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இது எனக்கு சுத்தமாக சூட் ஆகலை, எனக்கு சூட் ஆகலை, உங்களுக்கு சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஒருத்தவங்களோட ஹேர் டைப் ஒரு மாதிரி இருக்கும். இது எனக்கு செட் ஆகலை, உங்களுக்கு செட் ஆகலாம். இன்னொருத்தவங்களுக்கு இது வாங்கினோட எனக்கு சொல்லிட்டாங்கன்ட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா செட் ஆகாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பேட்ச் டெஸ்ட் வாங்குங்க. அதே மாதிரி எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறதை வாங்காதீங்க. லைக் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வாங்காதீங்க. அப்படி தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன். நஹி. ஸோ சொல்லி வாங்கின ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நிலமை தான், வேஸ்ட் ஆஃப் காசு எவ்ரிதிங். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இதை நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஹேரில் ஒரு ஸ்டாண்டாக எடுத்து லைக் இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடம் இங்கெல்லாம் முடியுதோ ஒரு இது எங்கெங்கெல்லாம் முடியுதோ இந்த மாதிரி ஒரு 3/4 எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி நைட்டு. ஒரு 3 days 4 days மட்டும் யூஸ் பண்ண முடியல. அதை யூஸ் பண்ணாததுனால ஏதாச்சும் லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது எப்படா ஸ்டாப் பண்ணுவோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது ஏன்னா எனக்கும் தெரியல. ஆயிலி ஹேராக இருக்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ட்ரை ஹேராக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சண்டே ஒரு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா அதோட வெட்னஸ்டே ஒரு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி ஒரு 3 days once அந்த மாதிரி கூட போதும் ஹேர் வாஷ் பண்ணுறது. வீக்லி ட்வைஸ் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள்னு சொல்லலாம். ஷாம்பு வந்து நீங்கள் எங்ககிட்ட நிறையா ஷாம்பு சஜஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. அது ஆக்சுவலி வந்து ஒரு பெஸ்ட்டு ஷாம்பு, ஹேர் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு எந்த ஷாம்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு.
எல்லா ஷாம்புவுமே உங்களுக்கு ஒரு கிளென்சர் மாதிரி தான் ஹேரில் ஒர்க் ஆகும். லைக் உங்களோட ஹேரில் இருக்கிற டர்ட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ப்ராடக்டே தவிர அது வந்து ஹேர் க்ரோ ஆக்கிற ப்ராடக்ட் அது கிடையாது. ஓகேவா? ஸோ அதை முதல்ல நினச்சி இது பண்ணிக்கோங்க. ஸோ எனி ஷாம்பு நீங்கள் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு போதுமானது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா சீரம், ஹேர் சீரம், அதாச்சும் நான் சொல்கிறது வந்து லென்த்தில் சொல்கிறேன். இன்னும் ரூட்டில் எனக்கும் என்ன சீரம் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த நான் விட்டுறேன், அதுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹோம் ரெமிடியாக லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஹைபிஸ்கஸ் லீவ், ஹைபிஸ்கஸ், விட்டமின் இ டேப்லெட், அதுக்கப்புறமா வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரிப் பண்ணி அதை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுக்கிட்டா ரொம்ப உரி அதிலே பாதி ஹேர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் ஷாம்பூவில் பண்ணிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா ஹேர் பேட் ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த இதுதான் லாரியலோட ஹேர் சீரம். இது வந்து லென்த்தில் அப்ளை பண்ணுற சீரம். நீங்கள் வந்து இந்த ஹேர் ரூட்டில் அப்ளை பண்ணிடாதீங்க. இது லென்த்தில் எண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் அந்த ஹைட்ரேஷன் வச்சுக்கிறதுக்காக. ஜஸ்ட் ஒரு பம்ப் போதும். ஒரு பம்ப் வச்சு ஹோல் ஹேரோட லென்த்துக்குமே நீங்கள் இதை போட்டுடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோம் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி பெரிய பல்லம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சீப்பில் உட்டனில் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் வேண்டாம். நான் இப்போ இருக்கு இங்கே மேலே இருக்கிறனால அதை காட்டுறேன். ஸோ வந்து பிளாஸ்டிக் சீப்பு வேண்டாம், உட்டன். ஏன்னா எனக்கு நிறையா சஜஸ்ட் பண்ணி நான் கேட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு அது ஒர்க் ஆகும், நிறையா ஹேர் பிரேக் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நான் அது யூஸ் பண்ணுறேன். ஓகே தான், பட் டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் கோம். உட்டன் கோமை யூஸ் பண்ணுங்கள், பெட்டர். அதுக்கப்புறமா என்ன சொல்லலாம், அதுக்கப்புறமா டைட் பிரைட் பண்ணாதீங்க. ரொம்ப டைட்டாக லைக் இந்த ஸ்கூலுக்கு அம்மாலாம் பண்ணிவிடுவாங்கல்ல, இப்படி குனிஞ்சாவே முடியெலாம் இழுத்துக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. லைக் கொஞ்சம் லூஸாகவே பிரைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது எப்போவுமே ஒரு சீப் வச்சு சீவிட்டு பின்னிட்டு தூங்குங்க. அது வந்து ஹேரை பிரேக் பண்ணாது. சாட்டனில் வந்து பில்லோ கவர் நிறைய பேர் சொல்லி பார்த்துட்ருக்கேன், அதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். அது என்ன அதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது, அவ்வளோதாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் எழுந்து ரொம்ப பிடிச்சி அப்படி இழுக்காதீங்க, கண்டிப்பாக ஹேர் பிரேக் ஆகும், கண்டிப்பாக உடையும். ஸோ ஜஸ்ட் நார்மலாக கீழேருந்து சீவிட்டே போயிட்டு மெதுவாகவே சீவுங்க. அப்படி செய்யும்போது ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும், பிரேக்கேஜும் கம்மியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ போடலாம் அப்படின்னு ஏதாச்சும் உங்களோட சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் ஸோ இது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 1600. இதோட ப்ரைஸ் 1600. மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம், ஒர்க் ஆகலாம். அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு திங், நிறைய பேர் கேட்குறது இருந்தால் எனக்கு டேண்ட்ரஃப்க்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்ற மாதிரி. எனக்கு ஒர்க் ஆன ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன், அதை நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அப்படி டேரெக்டாக நான் சொல்கிறேன்னு யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த க்ரௌன் ஏரியாவில் மட்டும் எனக்கு வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டைம் டேண்ட்ரஃப். ஸோ அப்போ தான் வேறு எதுக்கும் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகும்போது எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. லைக் சஜஸ்ட்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, இது மெடிக்கலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அந்த பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தென் பை தி ப்ராடக்ட் ஃபார் யுவர் டேண்ட்ரஃப். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம், ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சொல்லலாம். தேங்க்யூ, பாய்.